ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள். நீங்கள் எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை நம்புறீங்க? ஓகே. அஸ்ட்ராலஜியில் நம்பரில் ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா ஒன்று விதிப்படி தான் நடக்கும். கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும். இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம், அவங்கள பிரீத்தி பண்ணலாம். ஸோ தட் நவகிரகங்கள் கூட அப்படி ஒத்துழைச்சோம்னா வாழ்க்கை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம். இப்படி ஒரு ஐடியாலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நம்ம அடையணும், நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை. இது ஃபியூச்சர்னே ஒன்று கிடையாது. இப்போ நம்ம செய்கிற செயல்ல இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நாம் செய்கிற செயலில் இருக்குது, நம்மளோட எண்ணங்களில் இருக்குது, நம்மளோட எனர்ஜியில் இருக்குது, நம்மளோட வைப்ரேஷனில் இருக்குது. நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா, நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா, அப்புறம் இதுக்கு ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எண்ணங்களில் இருக்குது. இந்த நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டு பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் ஓட்டும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார், அப்புறம் இவர் ஓட்டும்போது இவர் ரெஸ்ட் எடுப்பார். இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட்டு, நாம ஓட்டிக்கலாம். அப்போ ஜாதகம் ஒர்க் பண்ணாது. நம்ம டயர்டாக இருக்கோம்ப்பா, எனக்கு வண்டி ஓட்ட முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன், தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார். அந்த பக்கத்தில் இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம். அதுதான் நவகிரகங்கள். ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா பேசாமல் ஆட்டோ பைலட் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். லைஃப்பை நீ என்ன பண்ணாலும் லைஃப் நல்லா தான் இருக்கும், அது மேலே தான் போகும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் செல்லம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்றது என்னன்னா, வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது, விச் இஸ் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம். இது ஃபுல் டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது. ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும், நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும், உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எங்கெங்களை இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம். பட் அது பாசிபிலிட்டி இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது வேற ப்ராசஸ். இங்கே நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும்தான் பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும். நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறாங்கன்றது ராசியில் தெரிஞ்சிடும். நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு அமையும். ஸோ அதற்கு தான். ஸோ இது ஒரு ஜென்ரலான ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இந்த ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா, ஓகே இதெல்லாம் நடக்க போகுது, என் மூடு இப்படிலாம் இருக்க போகுதா, அப்போ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதற்காக தான். தவிர இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பயிற்சி பலன்களும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நுட்பமாக ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாகவும் கூட, எப்படி எண்ணங்களை வச்சு இந்த கிரகம் இப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரும் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இந்த பலன்களை முழுமையாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரஃப்பான ஐடியா. இந்த ரஃப்பான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு வரும். அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு 2-3 மாதம் நீங்கள் இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வரும். ஸோ மறக்காமல் வாங்க நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் மீ யுவர் சப்போர்ட்.
ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ், மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி. எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஸோ தட் we both can grow. ஓகே, வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம். கடக ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள். உங்க ராசிக்கு பிளானட்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். புதன் 1ஆம் வீட்டில், கேது 3வது வீட்டில் இருக்காங்க, சனி 8வது வீட்டில், ராகு 9வது வீட்டில், செவ்வாய் 10ஆம் வீட்டில், குரு 11ஆம் வீட்டில், சூரியனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் மறைவு. இந்த மாசத்தோடைய நடுவில் சூரியனும் சுக்கிரனும் 1வது வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்க மறைஞ்சிருக்கிறதுனால இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும். ஒரே ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு என்னன்னா, அட்டம சனி நடக்குது, 8ஆம் இடத்துல சனி. சில பேரை வச்சு செஞ்சுட்டு இருப்பான், சில பேரை மிரட்டி உட்கார வச்சிட்டு இருப்பான். இன்னைக்கு எந்த கேட்டகரின்னு தெரியல. அதர் தென் இந்த அட்டமத்து சனியோட கஷ்டத்தை தவிர உங்களுக்கு எல்லா பிளானட்ஸும் நல்ல பொசிஷன்ல இருக்கு, சிறப்பான பொசிஷன்ல இருக்கு. சூரியனும் சுக்கிரனும் இப்போ மறைஞ்சிருக்காங்க இல்லை, போன ஜூன் மாதம் பாதியிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கும். ஏன்னா இந்த சூரியனும் சுக்கிரனும் அவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டதுனால அந்த ஏரியா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதத்துடைய நடுவில் அவங்க அடுத்த இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவாங்க. ஸோ தட் மறுபடியும் பிரைட்னஸ் ஆரம்பிச்சிடும். உங்களுடைய அந்த சிந்திக்கும் விஷயங்கள் எல்லாம் சூரியன் வந்த உடனே அது நல்ல பிரைட்டாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ப்ளஷர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட், ஃபன்னு, உங்களுக்கு எதெல்லாம் அந்த குட்டி குட்டி சந்தோஷம் இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கு, அதெல்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது, பிகாஸ் 12 மறைஞ்சிருக்காங்க. அது இடம் மாறின உடனே அது உங்களுக்கு வந்துடும். சரி, இந்த அட்டமத்து சனி மட்டும்தான் அவர் வந்து டைட் பண்ணுவார். சில பேரை டைட் பண்ணுவார், எல்லாரையும் கிடையாது, ஒரு சில பேரை. யார் கவனம் இல்லாமல் இருக்கிறது, யார் அன்கான்ஷியஸாக இருக்கிறது, யார் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டும் யூடியூப்ல எல்லாத்துலேயும் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, யார் உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறது, யார் வந்து பொறாமப்படுறது, யாருக்கு தீய குணங்கள் இருக்குது, யார் வந்து அடுத்தவன் முன்னேறதை பார்த்தா வயிறு எரியுது, யார் வந்து கடுகடுகடுன்னு இருக்கா, இவங்க எல்லாம் சிக்குனாங்க அஷ்டமத்து சனியில். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்கிற கடகராசிக்காரங்களாம் சிக்குனீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் பாட்டுக்கு இருக்கேன், என் வேலையை பார்க்குறேன், சேலரிடு தான், இல்லை ஒரு பிஸ்னஸ், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பாட்டுக்கு இருக்கேங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. பட் அந்த ஒரு டெரர் மட்டும் இருக்கும். அஷ்டமத்து சனி வந்து எப்பயுமே ஒரு பயம், ஒரு அப்படி அந்த எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு அந்த சார் வந்திருக்காருன்னா எப்படியோ அள்ளு இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் நிற்பானோ அந்த ஃபீலிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா ஹீஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அது அப்படி தான் இருக்கும். அது நம்மளுக்கு தேவையும் கூட. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வி வில் டெவலப் அவர் செல்ஸ். அதனால வந்து அஷ்டமத்து சனி வர்றது நல்லது தான், ஒருத்தனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம், மோசம்லாம் கிடையாது. ஏன்னா கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் வெறுக்கிறோம், அவ்வளோதான். நான் சொன்னது போல் நீ உன் ஹோம்ஒர்க்கை பண்ணிவிடு, நீ கரெக்டாரு, இன்னும் யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. அஷ்டமத்து சனி ஒன்று ஒன்றும் பண்ணாது, இன்ஃபேக்ட் ஒன்று நல்ல பலசாலி ஆகிட்டு போகும். அஷ்டமத்து சனி நடக்கும்போது ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷமாக இன்பமாக வச்சுக்கலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், இன்பத்தை அனுபவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதை ஓவர சவுண்டு விட்டுட்டு பண்ணாத, அது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒருத்தனுக்கு 7.5 சனி நடக்குது, ஒருத்தனுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னா எப்பயும் போல நீ இரு, லைஃப் நீ எப்பயும் போல வர, உனக்கு பிடிச்சதெல்லாம் செய், எதுவும் நீ ஒன்றும் குறைச்சிக்க தேவையில்லை. ஆனால் சவுண்ட் விடாத, ஏ செம லைஃப், ஏய் மாமே மச்சே அப்படிலாம் இல்லாமல் நல்ல போல அமைதியா இரு, தெய்வ பக்தியோடு இரு, கருணையோடு இரு, 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு, கிராட்டிடியூடோடு இரு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு, உழைக்கிறதுக்கு தயங்காத, உன்னை சுத்தமாக வச்சுக்க, நல்ல ஸ்டூடெண்ட்டாக இரு, ஒழுக்கமான பையனாக இரு, அடாவடித்தனம் பண்ணாத. இப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படி சமத்து சமத்து பையனா தங்கமாக இருந்தேன்னா அஷ்டமத்து சனியும் உனக்கு தங்கமாக இருந்துட்டு போவோம். நீ சவுண்டு விட்டேன்னா ஏற்கனவே தெரியும், இந்த 1.5 வருஷத்தில் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பீங்க.
ஸோ அதான். ஸோ அதர் தேன் திஸ் அஷ்டமத்து சனி, கடகராசி கேன் என்ஜாய் யுவர் லைஃப். ஸோ ஆட்டிடியூட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பவ்யமான ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு எதையும் மிஸ் பண்ணாதீங்க லைஃப்ல. என்ஜாய் எவ்ரி திங். அஷ்டமத்து சனினால இந்த 3 வருஷம் வந்து எனக்கு நிறைய விஷயம் நான் வாழ்க்கையில் இழந்துட்டேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தையுமே நீங்க ஆஸ் யூஷுவல் என்ஜாய் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நல்ல பிள்ளையா சமத்தா இருந்தா போதும். இந்த மாசம் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் மந்த் ஹெட்.